ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு வித்தியாசமான பொருளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரயில் அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காலத்தில் வந்து பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப தூரம் பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி பித்தளை பொருட்களை எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்காக ட்ரெயினில் போகும்போது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி இது பொருளுக்கு வந்து ரயில் அடுக்குன்னு பேர். அவர் ரெண்டு சைடும் அழகாக காது வச்சு ஒரு பாத்திரம் மேலே தான் தொட்டோம்னா அவ்வளோ ஸ்மூத்தாக பட்டு போல் இருக்கக்கூடியது. இதோட சைஸ் பார்த்தோம்னா 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 25 பாத்திரம் இருக்கக்கூடியதுங்க. நம்ம புழங்குற எல்லா பாத்திரமும் ஒரே இதுக்குள்ளே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு வந்து ரயில் அடுக்குன்னு பேர். உள்ளுக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. எவ்வளோ ஒரு உள்ள நல்ல இது வந்து மேலே இருக்க பாத்திரம் நல்ல ஈயம் பூசினா காது வச்ச பாத்திரம். அதுக்குள்ளே ஒவ்வொரு பொருளாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பார்க்கலாம். ஒன்றுக்குள்ளே ஒன்றும் அப்படியே வச்சு அழகாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு சின்ன பித்தளை டப்பா தான். நம்ம உங்களுக்கு காஃபி பவுடர் இந்த மாதிரி ஏதாவது பவுடர்லாம் கொட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சின்ன டப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு வடிகரண்டி. இதில் வந்து காஃபி போட்டு குடிக்கிற மாதிரி, ஒரு சாதம் வடிக்கிற மாதிரி அதுக்கான எல்லா அக்சசரிஸ் எல்லா பாத்திரமும் இதில் இருக்குது. இது வந்து ஒரு காஃபி வடிகட்டுறதுக்கு உள்ள யூஸ் பண்ணுற ஒரு வடிகரண்டி 8 இன்ச்சு சைஸ் உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டவரா செட்டு, ஒரு 4 டவரா செட்டு எல்லாம் ஒன்றுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி. அதுக்குள்ளே வச்சுருக்கதே தெரியாது. ஒரு 4 பேர் போனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம ஒரு காஃபி போட்டு குடிக்கிறதோ இல்லை கொஞ்சமாக சாதம் வச்சு சாப்பிட்றதோ எல்லாமே இந்த ஒரு பாத்திரத்தை வச்சே செஞ்சிடலாம். அந்தளவுக்கு யோசனையோடு எந்தளவுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த இது ரொம்ப கிடைக்காது, ரேர் இந்த செட்டு. அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஒரு மூடி தான். மூடிவுக்கு பானாப்புறமா வரும். அது இப்போ அடுத்து பார்க்குறது 2 வட்டி. நம்ம ரைஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுக்குள்ள தட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2 வட்டி. இதோட சைஸ் வந்து 7.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. நல்ல கனமாக உள்ளது தான் இதுவும். இதெல்லாம் வந்து அந்த காலத்து பீஸ் நல்லா வரும் மடக்கி நல்லா அழுத்தமாக இருக்கும். 7.5 இன்ச்சு அகலம் வந்து 7.25 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. அடுத்த பார்க்குறது பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தட்டு. நல்ல இது 8.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு தட்டு. இவ்வளோ பொருத்தமாக அந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளே அசையாமல் கொஞ்சம் கூட ஆடாது அசையாது, அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருந்திருக்கும். அடுத்து பார்க்குறது ஒரு பித்தளை பேசன்னு. இது வந்து ஒரு 6.5 இன்ச்சு இருக்குது. ஒரு 4 பேருக்கு நம்ம சாப்பாடு எடுத்து வச்சு பரிமாறுறதுக்கு கூட அவ்வளோ கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு அந்த காலத்தில் யோசனை பண்ணியிருக்கிறாங்க. இதில் 2 கரண்டி, ஒரு அன்னக்கரண்டி ஒரு குழிக்கரண்டி. அடுத்த பார்க்குறது ஒரு பால் தூக்கு, சின்ன தூக்கு. எண்ணெயோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு போய் இங்கேருந்தே கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதில் தூக்கு வழியில் வச்சே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு தூக்கு வழி யூஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு 4 டம்ளர், இந்த டவரா செட்டுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்க மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு 4 டம்ளர். எந்த அளவுக்கு யோசனை பண்ணி எந்த அளவுக்கு பொருள் அதில்குள்ளே சேகரிச்சிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பக்குவமாக டவரா செட் எல்லாமே. இப்போ டவரா செட்டு கிடைச்சாலும் இப்போ வரதெல்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் வரும்பு விரிசல் விட்டுரும். இதெல்லாம் நல்ல அழுத்தமானது. அதுக்கப்புறம் 2 சின்ன வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி 2 சின்ன அடுக்கு செட்டு மாதிரி இருக்கக்கூடிய 2 பாத்திரம். இது ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு சைஸ், 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு பானை, ஒரு பால் காய்ச்சறதுக்கோ கொஞ்சமாக சாதம் வைக்கிறதுக்கோ இருக்கக்கூடிய ஒரு பானை. இந்த பானையும் அழுத்தமாக இருக்கும். எல்லாமே வந்து நல்லா அழுத்தமாக உபயோகப்படுத்தாமல் மெழுகோடியே இருக்கக்கூடியது. இதுக்கு தான் அந்த மூடி கரெக்டாக பொருந்துகிற மூடி. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோ அழகாக அதுக்குள்ளே பொருந்துகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக பார்க்குறது 2 பெரிய சட்டி, குழம்பு வைக்கிற மாதிரி பெரிய சட்டி, 2 சட்டி. அடுக்கு சட்டி தான் எதுவுமே. வெஞ்சனமோ குழம்போ எடுத்து வைக்கிற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு 2 சட்டி. இந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளே எல்லா வேலையுமே செஞ்சிடலாம், சமையல் வேலை. அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தோம்னா ஒரு கட்டி சோறே கட்டி எடுத்துகிட்டு போனாலும் அந்த பெரிய அண்டாவில் கடைசியாக நம்ம பாத்திரம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் நம்ம ஒரு சாப்பாடே கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு எல்லா பாத்திரமும் இதில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு சாதம் வடிக்கிற, அந்த காலத்தில் இது வந்து வடிக்கிறதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு கழுவுறதுக்கு காய்கறி கழுவுறதுக்கு அரிசி அலசறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்தின பொட்டடிச்ச குண்டா. இது நல்ல பெரிய சைஸ், உங்களுக்கு 8.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. இது எல்லா பாத்திரமும் ஒன்றா வரிசையாக எல்லாமே அந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளே அடங்கிடும். அவ்வளோ பக்குவமாக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க.
இன்றைக்கி இதெல்லாம் வந்து ஆன்டிக் ஷாப்பில் சோப் பீஸாகவே வச்சுருக்காங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இதில் மறுபடியும் வைக்கிறோம் பாருங்கள், மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக பொருந்தும். கொஞ்சம் கூட ஸ்பேஸ் முன்ன பின்ன இருக்காது, அவ்வளோ அக்யூரேட்டாக பொருந்தும். எல்லாமே பார்த்தோம்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம பெரிய குண்டான் வச்சோம், அதுக்கப்புறம் 2 அடுக்கு சிட்டு வச்சோம், அப்புறம் பானை, அதுக்கப்புறம் 2 சின்ன இது வச்சோம், அப்புறம் தூக்குவாளியில் அந்த 4 டம்ளரையும் உள்ளே வச்சு அதுக்குள்ளே வச்சிடணும். ஸ்பேஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே இப்போ வந்து உங்களுக்கு அதில் மேலே ஒரு பேஸனு, அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு, ஒன்று ஒன்றே அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கொஞ்சம் கூட அசையாது கொள்ளாது, அவ்வளோ கரெக்டாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு இதில் பண்ணியிருக்கிறாங்க. இது அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்கறது. எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பொருந்தது பாருங்கள். அடுத்த 4 டவரா, 2 கரண்டி, மொத்தம் வந்து இதில் வந்து 25 பாத்திரம் இருக்குங்க. இது அப்படியே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இந்த பீஸ் வந்து 25,000 ரூபாய் வரும் அப்படியே முழுக்க. மேலாக ஒரு டப்பா. வெயிட் வந்து உங்களுக்கு 10 கிலோ கொஞ்சம் கூட 25,000 ரூபாய் வருங்க ரேட்டு. அப்படியே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு பின்னாடி இந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால கடைகள்லேயே ரொம்ப சோப்பீஸாக தான் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம சேலுக்கு போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.